சொந்தம் பார்த்தாலே சொந்தம் சொத்தி போகுமே எங்களுக்கு கூட்டாளி சூர்யா என்னை வர சொன்னீங்களா? அஸ்வின் சொன்னா. ஆமா சுப்பிரமணி, நான் தான் வர சொன்னேன். ஆமா அஸ்வின் எங்க? இல்ல அஸ்வின், நான் சுப்பிரமணி கிட்ட தான் பேச வந்திருக்கேன். உன்னை காணுமே, சும்மா எங்கன்னு கேட்டேன், அவ்வளவுதான். அஸ்வின் அப்படி இல்லடா, அவர்கிட்ட தானே பேச வந்தோம். சரி அஸ்வின், போய் வேலையை பாரு. சூர்யா என்ன விஷயம்? அது சுப்பிரமணி, அந்த நின்று போன கல்யாணத்தை மறுபடியும் எங்க அம்மா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க சூர்யா? ஆமா சுப்பிரமணி, அந்த பொண்ணு வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா பேசியிருக்காங்க கல்யாணத்தை மறுபடியும் நடத்தணும்னு. அதனால எங்க அம்மாவும் சம்மதிச்சுட்டாங்களாம். கல்யாணத்துக்கு வீட்டுல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க சுப்பிரமணி. 3 மாசத்துல கல்யாணம் முடிச்சிடணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சூர்யா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? ஞாபகம் வந்த பிறகு கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்ல வேண்டியதானே சூர்யா? நான் சொன்னேன் சுப்பிரமணி, ஆனா எங்க வீட்டுல கேட்கல. அம்மா சொல்லும் போது என்னால தட்டவும் முடியல. அவங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க சுப்பிரமணி. அதனால அவங்க கிட்ட என்னால முடியாது வேண்டான்னு எதுவுமே என்னால சொல்ல முடியல. நான் தொலைஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கேன். என் மேல அவங்களுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் இல்ல, அன்பும் குறையில. எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? அப்படி இருக்கவங்க கிட்ட என்னால தட்டி பேச முடியல சுப்பிரமணி. உங்ககிட்ட அன்னைக்கு நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னேன். ஆனா அவங்க காட்டுற பாசத்துக்கு முன்னாடி என்னால ஏத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல சுப்பிரமணி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ வேற அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னல. ஆமா, இஷ்டம் இல்லதான் அந்த பொண்ணே சொல்லிச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்களே கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்களே. நானும் நிறுத்தணும்னு தான் நினைச்சேன். இவ்வளவு நாளா அதை பத்தி பேசவே இல்லை. இனி கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் ஆரம்பிப்பாங்கன்னு நான் யோசிச்சு கூட பாக்கல சுப்பிரமணி. அஸ்வின், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கல்யாணம் முடிஞ்சாலும் பின்னாடி எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இவருக்கு வேற பழைய ஞாபகம் எதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? ஏன் அஸ்வின், முன்னாடி எப்படின்னா எப்படி இருந்தாரு? அஸ்வின், இஷ்டம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கும் இஷ்டம் இல்ல. என்னைய பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் எனக்கு ஆசை. இல்ல அஸ்வின், பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு தான் பழசெல்லாம் மறந்துருச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு எல்லா ஞாபகமும் இருக்குல்ல. அந்த பொண்ணால எப்படி என் கூட நிம்மதியா வாழ முடியும்? அஸ்வின், அத பத்தி எனக்கு தெரியாது அஸ்வின். என்னைய பிடிக்கல, அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. இந்த கல்யாணத்தை நம்ம தான் எப்படியாவது நிறுத்தணும். சுப்பிரமணி, உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்குமா? இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியுமா? சூர்யா, உங்களாலே நிறுத்த முடியல, நான் எப்படி நிறுத்துறது? நீங்க கண்டிப்பா நிறுத்துறீங்கன்னு நான் நம்பிக்கையா இருந்தேன். நீங்களே இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல சூர்யா. அந்த பொண்ணாலையும் வீட்டுல சொல்லி கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அது பாவம், ரொம்ப அமைதியான பொண்ணு. நீங்களும் இப்ப வீட்டுல சொல்ல முடியலங்கிறீங்க. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. அஸ்வின், வேற நான் எப்படி நிறுத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்ற. பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு எப்படி நிம்மதியா வாழும்? வேண்டாம் அஸ்வின், எனக்கு இஷ்டம் இல்ல. சூர்யா, நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பேசாம இதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருங்க. நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல சொன்னது அவருக்கு, சூர்யாவுக்கு தான் அஸ்வின். அது உனக்கு மட்டும் தானே தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இத்தனை வருஷம் நீங்க வராம இருந்ததுனால வீட்டுல நம்பிடுவாங்க கண்டிப்பா. அப்படி எப்படி நம்புவாங்க சுப்பிரமணி? இனி இன்னும் தப்பா நினைப்பாங்க. இவ்வளவு நாள ஏன் சொல்லலன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். இப்ப போய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்க கிட்ட சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? சூர்யா, நீங்க சொல்றது எனக்கும் சரிதான் தோணுது.
ஆனா இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது, அதனாலதான் அப்படி சொன்னேன். சுப்பிரமணி, பேசாம அந்த பொண்ணை நீங்க லவ் பண்றீங்கன்னு வீட்டுல வந்து சொல்லிருங்க. என்னது, நானா? ஆமா சுப்பிரமணி, அந்த பொண்ணுக்கும் உங்களதான் பிடிச்சிருக்குன்னு எங்க வீட்டுல வந்து சொல்லுங்க. 2 பேரும் ரொம்ப நாளா லவ் பண்றோம்னு சொல்லுங்க. எங்க வீட்லயே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அஸ்வின், கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இந்த ஐடியாவை சொன்னேன். எங்க வீட்டுல மட்டும் லவ் பண்றோம்னு சொல்லட்டும். அந்த பொண்ணு வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவுமே தெரிய வேண்டாம். அவங்க வீட்டுல எதுவுமே கேட்க வேண்டாம்னு சுப்பிரமணி சொல்லும் போதே சொல்லட்டும். ஏன், நானும் சேர்ந்து சொல்றேன். அப்போ இந்த கல்யாணம் நின்றும்ல. சுப்பிரமணியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சுப்பிரமணிக்கு என்ன குறைச்சல்? நம்ம தோட்டத்துல கை நிறைய சம்பளம் வாங்குறான். ஏன் சுப்பிரமணி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா பண்ண மாட்டியா? கண்டிப்பா நான் பண்ணிப்பேன். என்னால ஒரு பொண்ணு பாதிக்கப்படும் போது அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அஸ்வின், ஏன் அப்படி சொல்ற? அது வந்து அஸ்வின், உண்மையை சொல்ல போனா எனக்கு வந்து பொண்ணு பிடிக்கும். சூர்யா, அஸ்வின் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. எனக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியாது. ஃப்ரெண்டா நல்லா பேசுவாங்க, அவ்வளவுதான். சூர்யா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களையும் இந்த கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொன்னது உண்மைதான். அது அந்த பொண்ணே என்கிட்ட சொன்ன, அதைத்தான் உங்ககிட்ட சொன்னேன். சுப்பிரமணி, நீங்க சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களுக்கு சந்தேகமே படல. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்னு நான் உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்தேன். உண்மையை சொல்ல போனா எனக்கு கூட இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அஸ்வின், அது வந்து பிடிச்சிருக்குன்னா எப்படி பிடிச்சிருக்குன்னே தெரியல அஸ்வின். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. அஸ்வின், போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காது, அங்க வேலையை பாரு. நான் இதை வாரேன். சூர்யா, உங்களுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கு? அது இப்ப வேண்டாம் சுப்பிரமணி. ஆனா அது எனக்கு பாத்துருக்காங்கல்ல, அந்த பொண்ணு இல்ல. சரி சூர்யா, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க. ஆனா அந்த பொண்ணு உங்களை காதலிக்கான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு லவ் பண்ணுங்க. சரி சுப்பிரமணி. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். சரி சுப்பிரமணி, நீ போய் வேலையை பாரு, நானும் வேலையை பார்க்க போறேன். சரி சூர்யா. வீட்டுல பார்த்த பொண்ணுக்கு நீ பிடிக்கல, என் மனசுல இருக்க பொண்ணுக்கு நீ பிடிக்குமா? எத்த சின்னத்தை, சின்னத்தை எங்க இருக்கீங்க? சின்னத்தை, விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்த போறாங்களாம். எப்படித்த மறுபடியும் இந்த கல்யாணத்தை நடத்தலாம்? நம்ம ஏதாவது செய்யணும். செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இந்த கல்யாணத்தை நிறுத்த தானே நம்ம அவ்வளவு பாடுபட்டோம். உங்க பெரியத்த தான் கேட்க மாட்டேங்காவ. என்னத்த சொல்ல, நம்மளால அந்த வீட்ல பேச முடியுதா? அவிய வைக்கிறது சட்டமா இருக்கு, அவிய சொல்லியது அங்க நடக்குது. எத்த இது வரைக்கும் நடந்திருக்கலாம், ஆனா இதுக்கு மேல நடக்க விடக்கூடாது. நிச்சயம் நிக்கிறதுக்கு காரணம் யாரு? யாருத்த? யாரு? நான் தான். நான் தான். என்ன சொல்றீ மர்மோனே, நீங்களா? ஆமாத்த, நான் தான். என்ன பண்ணி கார் விட்டு வாங்குனது நீங்க தானே? நான் அந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். சந்தேகமே வராத அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணேன். ஆனா இந்த அளவுக்கு போவோம் நான் எதிர்பார்க்கல. நிச்சயம் மட்டும் நிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா மாப்பிள்ளை இப்படி பழசெல்லாம் மறந்து ஆஸ்பத்திரியில போய் கலப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. அதுவா, மாப்பிள்ளைக்கு எடுத்திருந்த சட்டைய கட் பண்ணி விட்டது நான் தான். அத மாத்த போய் தான் மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. வேற யார் செய்வா? அந்த வீட்டுல ஒருத்தருக்கு அறிவு கிடையாது, எல்லாம் முட்டா கழுதையிலு. என் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா பாருங்க, அவதான் பெரிய முட்டாளு. தம்பி தம்பின்னு உயிரை முடியா. ஆனா அவன் இவள அக்கால நினைக்கானா? நினைச்சிருந்தா இப்படி நடக்க விட்டுருப்பானா? நான் அன்னைக்கு அவன் குடிகாரனா இருக்கா, அதனால அந்த பொண்ணு வீட்டுல போய் சொல்ல
எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க சொல்லி ஒரு விஷயம் நடக்காம இருந்தா நல்லா இருக்குமா? உங்க விருப்பத்துக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே மர்மவனே. ஆமத்த, இது வரைக்கும் பண்ணுனேன், இனியும் பண்ணுவேன். நிறுத்தணும் எப்படியாவது நிறுத்தணும். நிறுத்துங்க, ஆனா எந்த பாதிப்பும் இல்லாம பாத்துக்கிடுங்க. ஏன்னா இதுவே பெரிய பாதிப்பாயிட்டுல. எனக்கு இதனால மன உளைச்சல் ஆகி போச்சு. சரித்த, நிறுத்துறேன், சீக்கிரமா நிறுத்துறேன். ஏனே என்னத்தை நிறுத்த போறிய? அத்தையும் நீங்களும் என்ன பிளான் போடுறிய? அது ஒண்ணும் இல்லம்மா, தெருவுல போற பஸ் லாரியல மாப்ள நிறுத்த போறாங்க. அதை நிறுத்தி என்ன பண்ண போறாரு? அது சின்ன பிள்ளைகள் விளையாண்டுட்டு கிடக்கு, ஆள் நடமாடிட்டு இருக்காவ. அதுல வாட்டலாமா, அதனால சுத்தி போங்கன்னு மாப்ள நிறுத்த போறாங்க. நிறுத்துறதுக்கு இவர் என்ன கவர்மெண்ட் ஆபீசரா? இவர் சொன்னா நின்றுமாக்கா? நிக்க மாட்டாங்கச்சி, நிக்கும். இந்த அண்ணன் நிறுத்தி காட்டுறேன், நிறுத்திட்டு வந்து பேசுறேன். மர்மவனே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முடியாது முடியாது. நான் யாருன்னு இந்த வீடும் இந்த உலகமும் தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சிட்டா மட்டும் என்ன நடந்துற போகுது? தங்கச்சி, நான் மட்டும் நிறுத்தல, இந்த படையப்பா மூச்சு நின்னு போச்சு. என்ன பிரச்சனை இவருக்கு? படையப்பா டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு போறாரு. இந்த கிளவி விட்ட என்னத்தை தூண்டி விட்டுருக்கோம்? நம்ம மாமியார் கிளவி சரியான வில்லியாச்சே. சம்மந்தம் இல்லாம இவரை கூட்டு பேசாத. என்னத்தை நிறுத்த போறாவ? அவரு வேற நிக்கல, படையப்பா பேச்சு நின்னு போச்சுட்டு போறாரு. எத்தேய் எத்தேய். எம்மாடி மர்மவனே, சொல்லுங்க தேய். சமைச்சிட்டியம்மா? இல்ல தேய், இப்பதான் சோத்துக்கு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிருக்கேன். அப்படியேம்மா, மெதுவா செய், ஒண்ணும் அவசரம் இல்ல. ஓ அப்படியா தேய், நைட் வச்சுக்கிடுவோமாப்பா? பொறுமையா செய்யுமா, என்ன அவசரம்? காசு வரதுக்குள்ள செஞ்சா போதும். பசி என்ன பசி பிடிச்சா வந்துகிட்டு இருக்கு? 1 மணி ஆனா பசி வயிற்றுல டானி அடிக்க முடிய. இன்னைக்கு பாசியே தெரியலம்மா, நீ கொஞ்சம் மெதுவாவே செய். இந்த கிளவி ஏதோ சரியில்லையே. பசி பசின்னு உயிரை விட்டுட்டு இருக்கோம், இன்னைக்கு மெதுவா செய்யிட்டு போகுது. ஓஹோ, நான் பாத்துட்டேன்னு ஏதோ மறைச்சிட்டு போதோ. ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுது அவர் கூட சேர்ந்து. கண்டுபிடிக்க கிளவி விட மாட்டேன். மைனி, மறுபடியும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஏன் மைனி, இந்த கல்யாணம் இப்ப அவசியமா? ஏற்கனவே நிச்சயத்தடிக்கு தான் நம்ம சூர்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும் போறியா? திரும்ப ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? அன்னபூர்ணி, ஏன் அப்படி பேசிய? அதெல்லாம் எதுவும் ஆகாது. இல்ல மைனி, நம்மள அன்னைக்கு அப்படி எதிர்பார்த்தோமா? எதுவும் ஆகாது, நல்லபடியா நிச்சயம் நடக்கும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என்னாச்சு பத்தியா? நிச்சயம் நின்னு போச்சு. சூர்யா மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் பட்டு கிடந்தாரு. இப்போ வரைக்கும் அவருக்கு பழசு ஞாபகம் வரல. என்ன கேட்டா அவருக்கு இது மறுஜென்ம மாதிரி மைனி. ஏன்னா ஒரு பழசெல்லாம் மறந்து புது மனுஷனா பிறந்திருக்காரு. மறுபடியும் அவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் பண்ணியெல்லாம் ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்றது? கொஞ்சம் யோசிச்சு முடிவு மைனி. சூர்யா நல்லா இருக்கணும். ஏற்கனவே 25 வருஷம் தொலைஞ்சு போய் கிடைச்சிருக்காரு. இப்போ ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் மறந்து போச்சு. கண்டத்துக்கு மேல கண்டமா இருக்கு மைனி. இது சரியில்லாத மாதிரி இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவு மைனி. அந்த பிள்ளை மட்டும் வேண்டாம் மைனி, வேற பிள்ளை பார்க்கலாம். அதுக்காக அந்த கல்யாணம் தட்டி போயிருக்கோன்னு எனக்கு தோணுது. அதுக்காக தட்டி போயிருக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும் அன்னபூர்ணி? என் பிள்ளை ஆக்சிடென்ட் ஆனாலும் இப்ப நல்லா தானே இருக்கான். நல்லா இருக்கார் மைனி, கல்யாணம் பண்ண பிறகு ஏதாவது ஆயிட்டா முடியும். அப்படிலாம் சொல்லாத அன்னபூர்ணி, என் மகனுக்கு எதுவும் ஆகாது, நல்லா இருப்பான். ஏற்கனவே என் பிள்ளை இத்தனை வருஷம் தொலைஞ்சு போயிட்டு இப்பதான் கிடைச்சிருக்கான். அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். அதனாலதான் அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணு அவனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். மைனி, நீங்க சொல்லி சேர்த்தா மைனி, ஏதாவது பிரச்சனை என்ன வந்துட்டு என்ன பண்றது? எதுவும் வராது அன்னபூர்ணி, அவன் நல்லா இருப்பான். ஏதோ நடக்க கூடாது ஒண்ணு நடந்து போச்சு, அதுல இருந்து அவன் தப்பிச்சு பொழைச்சு வந்துட்டான். அவன் பொழைச்சதுக்கு கூட அந்த பிள்ளையோட ராசி ஒரு காரணமா இருக்கலாம்ல. நம்ம ஏன் அப்படின்னு நினைக்க கூடாது? இளமைனி, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஒத்துக்கல. சித்தி, என்னமா குஸ்து? குழந்தைக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தி. நம்மளே எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்போம், அப்பதான் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும் சித்தி. அது மட்டும் இல்லாம நாளைக்கு அவருக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கணுங்களா, எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நம்ம மேல வருத்தம் வந்துடக்கூடாது. ஏன்னா குழந்தைனே இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. நம்ம அவரு நல்லதுக்காக பண்ண போய் அவரு நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட கூடாதுல்ல. ஏலா குஸ்து, நீ இன்னைக்குதான் கரெக்டா சொன்ன. ஏன்னா அவன் நம்ம கூடவே இருந்திருந்தா கூட நம்மளால புரிஞ்சுக்கிடுவான். அவன் தொலைஞ்சு போய் இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கான், இப்பதான் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அந்த பிள்ளைய கல்யாணம்